வணக்கம். வெண்ணிலா கபடி குழு 2 இந்த 2 ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? இது யார் ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய படத்தினுடைய ஹீரோ நடிச்ச பிரேம் சார் தான். அவர் தான் குரோதம் 2 ஆரம்பிச்சாரு. குரோதம் 1 வந்து ஜெகநாத் சார் டைரக்டர்னா அது ஹிட். உடனே அவர் 2 ஆரம்பிச்சாரு முதல்ல. ஏன்னா வந்து ஹாலிவுட்ல படிச்சதுனால ஹாலிவுட் ஸ்டைல்ல பண்ணாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் படம். எப்போ பார்த்தாலும் இந்த 2 இருக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. என்னன்னா பாகுபலி 2 ஓடிடுச்சு, காஞ்சனா 2 ஓடிடுச்சு, எல்லாருமே 2 வச்சு நிறைய படம் எல்லாமே பிளாஸ். எதுக்கு அவங்க வந்து 2 போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கதை கிடையாது. எல்லா டைரக்டருமே அவங்க நேரம் போறது ஹீரோட்ட தலைவா மாறி சூப்பர் ஹிட் தலைவா, மாறி 2 தலைவா, ஓகே சிங்கம் 1 ஹிட்னு சிங்கம் 2, சாமி 2, இப்படி ஒவ்வொருத்தரும் 2 போய் அத்தனை 2 வந்து டுபாக்கூர் ஆகி போச்சு. என்ன பண்றது? சரி, வெண்ணிலா கபடிக்குள்ள பார்த்தாங்க. என்னடா கதைன்னு பார்த்தா பசுபதி அவர் தான் ஒரு மெயின் கேரக்டர். அவர் வந்து விக்ராந்துக்கு அப்பா. இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே கபடியில பெரிய விருப்பம், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். ஒன்னும் வில்லங்குருக்குலாம் நீ எல்லாம் கபடியை விளையாடக்கூடாதுன்னு சொல்லி விக்ராந்துங்க அப்பா அம்மா எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அது ஒரு தவிர சொல்லிட்டு விக்ராந்த் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவங்க அப்பங்க ரவிமரியா கேரக்டர், அவன் ஒரு வில்லன். அவங்க மொத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1980s நடக்கிற கதையை தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1987 தான் ரிலீஸே பண்ணியிருக்கணும். இந்த காலத்துக்கு எப்படி இந்த டைட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இவங்கெல்லாம் சினிமா எடுக்கிறாங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜனங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்கிற நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் படம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட 4 படம் ரிலீஸு, ஜனங்கள் வருவாங்கிற நம்பிக்கையில் சினிமா எடுத்துகிட்டே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியுது. ஒரு விமர்சனமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.